வணக்கம். இன்னைக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி பத்தி பார்க்கலாம். பங்குனி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு இதெல்லாமே மேச ராசினருக்கு வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது, மாசி மாதம் முடிவடைந்து பங்குனி மாதம் தொடங்குது. இந்த பங்குனி மாசத்துல மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பங்குனி மாதம் பிறந்தாச்சு. மாதங்களில் அற்புதமான மாதமாக பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. அதாவது சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதி ஆகிய குருவாகிய மீனத்தில் வந்தமர்ந்து இதுவரை தான் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். இந்த மாதத்தில் அதனால்தான் பரவலாக தேர்வு நடைபெறும் மாதமாக இயற்கையாகவே இந்த மாதம் இருக்கு. இதுவரை சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்கான வருமான வரிகள், செலவுகள், சேமிப்பு என்ன என்று கணக்கு பார்க்கும் மாதமாக இந்த மாதம் பங்குனி மாதம் இருக்கு. 12வது மாதமாகிய பங்குனி மாசத்துல கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த சிறப்பு மாதத்தில் தான் கொண்டாடப்படும். அடுத்து விசேஷமான மாதமாக இந்த பங்குனி மாதத்துல தான் ராம நவமி கொண்டாடப்படும். வழிபாடு மாதம், வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம், தெய்வ மாதம் என்று அழைக்கப்படுது. பங்குனி மாதம் ராமர் சீதா தேவியை மணந்த மாதம். இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதம். ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம். சந்திரன் 27 நட்சத்திரங்களை கொண்டு கொண்ட மாதம். திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழ்கிறது. இந்த பங்குனி மாசத்துல மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இந்த பங்குனி மாசம் முழுவதும் அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திடீர் வெளியூர் பயணங்கள் உண்டாகும். பிள்ளைகள் போக வேண்டும் என நினைத்த இடங்களுக்கு சென்று வருவீங்க. ராசிநாதர் ஆகிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் அமர்வதால் திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செவ்வாய் சனி பகவானுடன் சேர்வதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. மேச ராசிக்காரர்கள் அபிராமி அந்தாதி கேட்பது நல்ல பலன்களை தரும். 49, 50, 75வது பாட்டை படிப்பது நல்ல பலனை தரும். அடுத்து பிள்ளைகள் விஷயத்துல கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளிடம் மனமிட்டு பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் இருந்து அந்த பதட்டங்கள் முழுமையாக குறையும். வழக்கு போன்ற விஷயத்துல ஜெயிக்கும் யோகம் உண்டு. திடீர் யோகங்கள், அதிர்ஷ்டம் உண்டாகும். தேக ஆரோக்கியத்துல முதுகு தொடர்பான பிரச்சனைகள், சளி பிரச்சனைகள் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள், அனுகூலங்கள், சுப விரயம், பிராப்தம், வீடு கட்டுவது போன்றவற்றை செய்வீர்கள். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் மேன்மை காண்பீர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் சேரும். இதுவரை இருந்து வந்த அனைத்து பதட்டங்களிலிருந்து விடுதலை அடைவீங்க. பெரிய மகான்களை சந்திப்பது, குருமார்களை சந்திப்பது, தெய்வ காரியத்தில் ஈடுபடுவது, தொழில் தள்ளி கொண்டு போன காரியங்களை செய்து முடிப்பீர்கள். நல்ல வேலை ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வேலைகளை பிரித்து வழங்கி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சனி மாறுவதால் உடற்பயிற்சி செய்வது நல்லது. குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபட்டு வருவது நல்லது. நல்ல விஷயங்கள் ஏற்படும். பெருமாள் வழிபாடு வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.